ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, டைலரிங் பேசிக் தான் தெரியும் அப்படின்றவங்களுக்கு கூட அடுத்த லெவல் பிஸ்னஸ்க்கு எப்படி மூவ் பண்ணி போகிறதுன்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா, நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ப்ளவுஸ், மேக்ஸி ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு பொட்டிக் ஸ்டைல்லையோ இல்லை ஒரு டைலர் ஷாப்போ அந்த மாதிரி வச்சு இல்லை வீட்டில் அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு லெவலில் இருப்பாங்கள்ல, நான் கற்றுக்கிட்டு ஒரு 6 மாதம் ஆகுது, ஒரு 3 மாதம் ஆகுது, ஒரு 1 இயர் ஆகுது, இருந்தாலும் எனக்கு ப்ளவுஸ்லாம் ஃபினிஷிங்காக வரலை, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துறேன், எனக்கு அது ஃபினிஷிங் கிடைக்கல, என்னால் ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்ற இருக்கவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போது ஒரு டைலரிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா நிறையவே போகிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் லேடிஸ் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைலரிங் கிளாஸ் ஒரு பேசிக் லெவல்லேருந்து போயிருப்போம். கண்டிப்பாக ஒரு 10th லீவில் போயிருப்போம், இல்லை ஒரு காலேஜ். இப்போ பார்த்திங்கன்னா ஏஜே இல்லை, எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது டைலரிங், ஆரி அந்த மாதிரி வந்து கற்றுக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போது எல்லாருமே வந்து கற்றுக்கணும், எல்லாருமே வந்து நல்லா ப்ளவுஸ் தைப்பான்னு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு சுடிதார் தைப்பாங்க, அவங்களோட யூஸ்க்கு அவங்க போட்டுப்பாங்க. ஆனால் ஃபினிஷிங்காக எல்லாருக்கும் வருமா, இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவங்க தைக்கிற அளவுக்கு, அதாவது வெளியில் எல்லாருக்கும் தைச்சி வீட்டிலேருந்து வெளியில் எல்லாருக்கும் தைச்சி கொடுப்பாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதேமாரி இப்போ வந்து எல்லாருமே கற்றுக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சு ஒரு பொட்டிக் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா எல்லாருமே சொல்ல முடியாது. ஒரு 100ல் 2-3 பேர் தான், ஒரு 100ல் அதிகபட்சம் ஒரு 10 பேர்னு வச்சிங்களேன். ஒரு 100ல் ஒரு 10 பேர் தான் பார்த்திங்கன்னா கற்றுக்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஒன்று பொட்டிக் ஸ்டைலே ஆகட்டும், டைலரிங் ஆகட்டும், ஏதோ ஒன்று அவங்க படித்ததை நல்லா கற்றுக்கிட்டு அவங்களும் அதை நல்லா கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போது அந்த 10 பேர் போயிட்டாங்கன்னா மிச்சம் 90 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட யூஸுக்கும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்களே தைச்சி அவங்களே போட்டுப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தைச்சிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பேசிக் லெவல் தான் தெரியும். என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஃபினிஷிங்காக வரலன்னா எனக்கு தைக்க தெரியும், ஆனால் எனக்கு ஃபினிஷிங் இல்லாதனால யாரும் என் கையில் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட் அந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த இடம் ஃபினிஷிங் வரல, கைக்கிட்ட அதிகமாக சுருக்கம் வருது, கப் ஷேப் ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, இப்போ ப்ளவுஸு இப்போது எனக்கு வரவே இல்லைன்னா சில பேர் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடாமல் ட்ரை பண்ணிட்டே தான் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இடையில பார்த்திங்கன்னா, இது நீங்கள் வீட்டிலையே இருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னும்போது டைலரிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் எடுக்கலாம். இதில் வந்து ஃபினிஷிங்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நிறையா இருக்குது. அதில் வந்து இந்த தாம்பலம் பை தைக்கிறது, இந்த கட்டைப்பை தைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். கட்டைப்பை தைக்கிறது கொஞ்சம் அந்த ஓரத்தில் மட்டும் மடக்கி தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த தாம்பலம் பையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் தான். அவங்க வந்து இது சும்மா நீங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி எடுக்கலாம். இது நீங்கள் ஒரு 2-3 கடையை போய் விசாரித்தாலே சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து பல்காக ஆர்டர் எடுப்பாங்க. இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து தாம்பலம் பையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய நிறைய பேருக்கு ஆளை போட்டு தைக்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி பேசிக் டைலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எனக்கு ஓரளவுக்கு மிஷின் எனக்கு ஓட்ட தெரியும், தையல் நேராக வரும், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வீட்டிலையே கொடுத்து ஒரு பீஸ்க்கு உள்ள அமௌண்ட், இப்போ ஒரு தாம்பலம் போய் தைச்சா ₹1.50 அந்த மாதிரி, எனக்கு அமௌண்ட் சரியாக கன்ஃபார்மாக தெரியல, அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த நீங்கள் தைச்சிங்கன்னா அப்போ ஒன்று கொடுக்க மாட்டாங்க, ஒரு தாம்பலம் போய் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 100, 200, 300 அந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு இத்தனை பையன்ட்டு. அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு பீஸ் கொடுக்கும்போதே ஒரு டெமோவும் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அது தைக்க தெரியாது. இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இது தைக்க தெரியாது, எனக்கு தையல் மட்டும் ஓட்ட தெரியும்னு சொன்னால் கூட போதும், பேசிக் லெவலில் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அதே ஒரு ஆர்டராக எடுத்து செய்யலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிலே ஒரு 200, 300 உங்களோட டேலண்ட்டை பொறுத்தா நீங்கள் எத்தனை பீஸ் அடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்து எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த தாம்பல பையன்றது சின்ன சைஸ் தான், ஓகேங்களா. சின்ன சைஸ்னும் போது காசு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ இந்த கட்டை பையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் இந்த நிறையா வந்து இந்த துணிக்கடைலாம் இருக்குங்க இல்லையா, அது மாதிரி கடையில் போய் நீங்கள் நம்மளே போனால் தான் நம்மளுக்கு தான் கிடைக்கும். ஒரு 2-3 கடை நீங்கள் ஏறி இறங்கினா இந்தமாதிரி நான் வீட்டில் தைக்கிறேன், நீங்கள் உங்கள் ஏதாவது பை இருந்தால் கொடுங்க தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன நகை கடைலாம் இருக்குங்க இல்லையா,
பெரிய பெரிய கடையெல்லாம் வந்து அவங்க வந்து பெரிய கடை தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து சின்ன சின்ன நகை கடை அந்த மாதிரிலாம் இருக்கிறது நம்ம போயிட்டு இந்த மாதிரி நான் தைக்கிறேன், நான் உங்களுக்கு தைச்சி தரேன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு 2 3 கடை ஏறினா ஏதாவது ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா யார்கிட்ட சொல்லி வச்சாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த கட்டை பேலம் தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அதேமாரி மெட்டீரியல் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அந்த தைக்கிற மெத்தட் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், இந்த யூனிஃபார்ம் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இந்த கொட்டேஷன் மாதிரி எடுப்பாங்க. அந்த யூனிஃபார்ம்லாம் நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்போனா மிஷின் வாங்கின புதுசில் அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. வீட்டில் சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து அந்த கொட்டேஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்டில் எடுத்து வீட்டில் தைக்கிறவங்களுக்கு பேசிக் தைக்க தெரியுன்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஒரு 200 பீஸ் 300 பீஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ஸோடைய சட்டை காலை வச்ச சட்டை இருக்குங்க இல்லையா, அதை வந்து நான் தைச்சேன். அப்போ வந்து அதுக்கு பீஸ் வந்து ஒரு சட்டைக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். 200 ட்ரெஸ்ஸோ 300 ட்ரெஸ்ஸோ இது காலர் அதேமாரி பாக்கெட் வச்சு தைக்கணும். அது கட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. ஜாயின் பண்ணுற வேலை தான். பட் அதுவும் ஜாயின் பண்ணுறதுனா காலர் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை இருக்கும். ஒரு சட்டைக்கு 10 ரூபா அந்த மாதிரி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களே கூட போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லையா அவங்க ஆர்டர் எடுத்து தராங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு எப்படியும் அவங்க வந்து பல்காக எடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி வச்சு தான் நம்மள தான் வரும். யார்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அந்த மாதிரி தைக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ஸ் சட்டம் இல்லாமல் லேடிஸ் போடுற ஃபினோஃபார்ம் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். அப்போ அதிலலாம் நம்மளுக்கு இன்கம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம சிங்கிள் பீஸ் தைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கம்மி. 10 ரூபான்றது வந்து சிங்கிள் பீஸ் தைக்கும்போது கம்மி. இதே பார்த்திங்கன்னா ஒரு 200 பீஸ் 300 பீஸ் தைக்கும்போது அதில் நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும் ஒரு நாளைக்கு. நம்ம அது வந்து ரொம்ப வேலை இருக்காது. சைடு அட்டாச் பண்ணுற வேலை மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டரை கூட நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். இதுக்கெலாம் வந்து ஃபினிஷிங் வேணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் தான் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் ஆகிட்டுனாலும் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச் லூஸ் ஆகிடுச்சுன்னா கழுத்து நிற்காது, இறங்கிடும். ஏன்னா ப்ளவுஸுன்றது ஃபிட்டாக இருக்கணும். 1/2 இன்ச்சு தான் மேட்ரு. 1/2 இன்ச்சு தள்ளிட்டாலே அது ஃபிட்டிங் போயிடும். ஆனால் இந்தமாரி ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். இதையே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலில் ஆர்டர் எடுத்து நீங்கள் ஒருத்தங்கிட்ட வாங்கி தைக்கிறது போக நல்லா தைக்க தெரிஞ்ச பிறகு நீங்களே ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்து நீங்கள் அதில் ஆர்டர் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட்டிஸ்லாம் இருக்குது. நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டிலாம் சேல் பண்ணுற கார்மெண்ட்ஸ் இருக்குது. கார்மெண்ட்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா அந்த வீட்டிலேயே வந்து நைட்டிலாம் தைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, தைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் இருப்பாங்களாம் சொல்லிட்டு. அந்த மாதிரி விசாரிக்கிறவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி வச்சா எனக்கு தைக்க தெரியுன்றதை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நைட்டிக்கும் அதே மாதிரி தான். நைட்டி வந்து பெருசாக வேலை இல்லை, நெக்கில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கும். மற்றபடி சைடு அட்டாச் பண்ணுற வேலை தானே. இப்போது நைட்டின்னு தைக்கும்போது அதுக்குன்னு ஒரு பீஸுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10-20 நைட்டி அசால்ட்டாக அடிக்கலாம். அப்போ நம்ம அதில் ஒரு நாளைக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் எடுக்கலாம். அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பேசிக் எனக்கு நல்லா தைக்க தெரியும், ரொம்ப ஃபிட்டிங்காலாம் நல்லா தைக்க தெரியுன்றவங்க இந்த மாதிரி நைட்டி எடுத்தும் நம்ம பண்ணலாம். இதே நீங்கள் நைட்டி எடுத்து ஒரு கடையில் போய் நீங்கள் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தைக்க தெரியுதுன்னும் போது அந்த பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஏன்னா டைலரிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் லெவல் தான். அதையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்காமல் அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் பண்ணி போகிறதுன்றதை நம்ம தான் யோசிக்கணும். நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ, எது நமக்கு நல்லா வருதோ அதை டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நைட்டி பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த நைட்டிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டவல் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த காட்டன் டவல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போது அந்த ஓரெல்லாம் வந்து பிரிஞ்சு தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஆர்டர் எடுத்து தைக்கலாம். அதுவும் பல்காக எடுத்து தைக்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல்காக ஆர்டர் எடுத்து தைச்சிட்ருக்காங்க. அது என்னென்னா அந்த டவல் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 2 பக்கம் மட்டும் நல்ல பக்கமாக இருக்குங்க இல்லையா, ஒரு பக்கம் 2 பக்கம் வந்து பிசுறாக இருக்கும். 4 பக்கத்தில் 2 பக்கம் பிசுறாக இருக்கும். அந்த இடத்த மட்டும் நம்ம மடித்து ஓரடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான தைக்கிற வேலை கம்மி தான், அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். அப்போ வந்து
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் நம்மளுக்கு வரும், அதுவும் நல்லா பல்காக வரும். அப்போ வந்து அதில் ஒரு இன்கம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் ஒரு 500 600 எவ்வளவோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம வந்து எடுக்கலாம். இது ஏன் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னென்னு கேட்குறீங்கன்னா, நான் தைக்க தெரியும், ஆனால் நான் ஏதாவது ஒன்று செய்யணும், எனக்கு ஒரு இன்கம் வேணும், இன்கம் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி ஷாப் ஓப்பன் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் ஆகும், நிறைய கொஷின் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கடன் வாங்கி நம்ம ஒரு தொழில் செய்கிறது என்றைக்குமே வந்து ஒரு சேஃப்டியே கிடையாது. ஏன்னா எல்லா சமயத்துலேயும் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து நம்ம கையிலேருந்து ஆரம்பிக்கும் போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு கடன் வாங்கி நம்ம ஆரம்பிக்கும்போது அது கடன் பார்த்திங்கன்னா இப்போது வாடகை கொடுக்கணும், வாடகைக்கு அமௌண்ட் வரலைன்னா மறுபடியும் அது ஒரு கடன் ஆகும். அப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாகும், ஒரு வேலை செய்ய முடியாது, அது ரொம்ப பிரச்சனையாக முடியும். மேக்ஸிமம் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டீங்க ஜுவல்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு அது ஓகேவாக தான் நீங்கள் செய்யலாம். அதனால் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வர போல. உங்களுடைய நகை நீங்கள் வச்சு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுச்சுன்னா அது உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கடன் வாங்கி பண்ணுறதுன்றது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, இப்போ என்னால் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க, ஆசையாக இருக்கலாம் எனக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் ஃபினிஷிங் வரலைன்னா அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நீங்கள் செய்யும்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். டெய்லி தானே செய்ய போகிறீங்க, டெய்லியும் ஒரு இன்கம் கிடைக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதுல உங்களோட பிஸ்னஸ்க்குன்னு கொஞ்சம் அமௌண்ட்டாக ஒதுக்கி வைங்க. அதில் வர இன்கம்மை வச்சு அடுத்த லெவலுக்கு போங்க. அதே லெவலில் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க, அடுத்த லெவலில் போயிட்டே இருக்கணும் மட்டும் யோசிங்க. டைலரிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். நான் தைக்கிறேன், நான் தைச்சிட்ருக்கேன், இதே போதும் மட்டும் யோசிக்காதீங்க. இப்போ கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆர்டர் எடுக்குது. அடுத்த லெவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் தைச்சது போக நிறைய ஆர்டர் எடுத்து ஒரு 2-3 பேரை ஒரு நார்மல் உங்களை மாதிரி ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்கள ஆள் போட்டு தைங்க. ஒருத்தவங்க 2வங்க அது அப்படியே பல மடங்கு ஆக்குங்க. அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போகலாம். இது என்ன எனக்கு தைக்க தெரியும், என்ன நீங்கள் ஏன் நைட்டி தைக்க சொல்கிறீங்க, துணி தைக்க சொல்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அதையும் நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? இதுதான் பண்ணணும்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டைலரிங் பண்ணால் டைலரிங் ஷாப் வச்சா டைலரிங் ஷாப் வச்சு தான் லைஃப் லாங் ஓட்டணும், லாஸ்ட் வரைக்கும் அதே ஷாப்பில் தான் உட்காணுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதேமாரி எனக்கு பேசிக் தான் தைக்க தெரியணும் போது நான் பேசிக்லே லெவலே இருக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு தைக்க தெரியுதா, தைங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆர்டர் எடுங்க, ஒரு 2-3 இடத்துக்கு போங்க. வீட்டிலே இருந்தால் யாரும் தரமாட்டாங்க, 10 பேர்கிட்ட பேசுங்க, எனக்கு தைக்க தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். யார்கிட்டயாவது இந்த மாதிரி ஆர்டர் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக யார் மூலியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கண்டிப்பாக வரும். அப்போ வந்து அது நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும் போதே அது எப்படி ஆர்டர் எடுக்கிறாங்கன்ற விஷயம்லாம் கண்டிப்பாக தைக்க கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களே போய் அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்தோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியிலோ எங்கேயோ எப்படியோ பேசி ஒரு ஆர்டர் எடுங்க. நீங்கள் தைக்கிறது முடியலையா, ஒரு 2 ஆளை போடுங்க, ஒரு ஆளை போடுங்க. இப்படிலாம் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கொஞ்சம் சின்ன விஷயமாக தான் இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். வேறு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.